மாந்தி கிரகமானது உங்களுடைய ஜாதக கட்டத்திலே எந்த பாவகத்திலே இருக்கிறதோ அதற்குரிய பலனை உண்டாக்குவார். எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பலத்தினை குறைத்து விடுவார் என்பதுதான் அதற்கான பலன். ஜாதக கட்டத்துல உதாரணத்துக்கு லக்னத்திலேயே மாந்தி இருக்குன்னு சொல்லி வச்சுட்டோம்னா இவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சோம்பல் தன்மையை உடையவர்களாக இருப்பார்கள். இதே போலத்தான் ஒவ்வொரு பாவகத்திலுமே 2ஆம் பாவகத்திலே ஒரு மாந்தி என்பது சேர்ந்திருந்தால் வார்த்தையில் தடுமாற்றம் என்பது இருக்கும், பேச்சிலே தடுமாற்றம் என்பது இருக்கும், செல்வ சேர்க்கையிலே தடுமாற்றம் என்பது இருக்கும். அந்த தடையை இந்த மாந்தியானது கொடுத்துவிடும் 2ஆம் பாவகத்திலே இருந்தால். 3ஆம் பாவகத்திலே மாந்தி என்பது இருந்தால் தைரிய குறைவு, ஒரு பயம், ஒரு கோழைத்தனம், ஒரு வீரிய குறைவு என்பது போன்ற ஒரு அசுப பலன்களானது 3ஆம் பாவகத்திலே இருந்து வந்தா கிடைச்சிடும். 4ஆம் பாவகத்திலே மாந்தி என்பது இருந்தால் சொந்த வீடு இருந்தால் அது அனுபவிக்க முடியாத அம்சம், சொந்தமாக வண்டி வாகனம் இருந்தாலும் அதில் அனுபவிக்க முடியாத அம்சம், அப்பப்ப ஏதோ பிரச்சனை, அப்பப்ப ஏதோ ரிப்பேர்ங்கிற மாதிரி அந்த 4ஆம் பாவகத்தினுடைய மாந்தியானது பலனை கொடுத்து விடும். 5ஆம் பாவகத்திலே மாந்தி என்பது இருந்தால் சிந்தனை தடை, 6லே மாந்தி இருந்தால் ரோகம் அல்லது ஏதோ கடனால் பிரச்சனை, 7லே மாந்தி இருந்தால் வாழ்க்கை துணையால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, தொழில்முறை பார்ட்னர்களால் பிரச்சனைன்னு சொல்லி 7ஆம் பாவத்து மாந்தி என்பது கொடுத்து விடும். இப்படி 10லே மாந்தி இருக்காருன்னு வச்சுக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் அப்பப்ப ஏதோ ஒரு தடை, ஒரு ஸ்திரமற்ற ஒரு உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொடுத்து விடும். இப்படி அந்த சனி கிரகத்தினுடைய மொத்த அசுப பலன்களையும் இந்த மாந்தி மட்டுமே கொடுத்து விடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா.